ஃபோன் ஒரு ஐயோ பிடிக்கிறது நல்லது ரொம்ப நேரம் போலீஸ் பண்ணி நம்ம ஒழுங்கு ஸ்டேஷனுக்கு கிளம்பி பண்ணி இன்டர்வியூ போய் என்ன நாட்டில் இருக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அனுப்பினா விஷயத்தை கேட்போம் அவன் மேலே உள்ள எல்லா கேஸையும் வந்து ப்ளீஸ் டக்குன்னு வரேன் சார் வந்துட்டா போச்சு ஏற்பட்ட உச்சமாக ஜெயிச்சிருக்காக உடனே பிடிக்கிறாங்க ஜிடிஎம் இல்லை அதான் வரவே போட்டு எல்லாத்தையும் கவனம் பண்ணிட்டேன் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்கு ஒழுக்கமாக போகணும் எப்படி ப்ரொஃபஷ்னல் டிரைவர்னால் இவ்வளோதான் லிமிட்டு நான் இன்றைக்காச்சும் இதெல்லாம் போகவே மாட்டேன் எடுத்தால் ஸ்பீடு தம்பி போட்டு சரிங்கோ இதுக்கு முன்னாடி ஒன்றும் நீங்கள் பார்த்துருக்கீங்க சார் இப்போ தான் சார் கூப்பிட்டாப்புல அவசரம் தெரியாமட்டேன் சரி யார்டா சரி கூட சரி தம்பிங்க அவன் பற்றி பிரச்சனை வச்சுருவான் அவன் எதுக்கு கூப்பிட்டேன்னு தம்பி சரி கீழே தம்பி ஒரு விஷயத்துக்கு தேர்ந்தெடுத்துருக்கேன் இந்தியன் டாக்டர் அந்த ஊரில் போய் பெரிய கேள்வின்னு சொல்லுங்க கொண்டுட்டுன்னா அவனுக்கு 3 மாதம் ஜெயிலப்பா ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடி அவன் ஜெயிலில் கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படியே அவனை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு அங்கே வருவேன் திரும்ப போய் அங்கே கொலையை பண்ணிட்டு அவன் ஜெயிலில் இருப்பான் அங்கே உள்ள பெரிய ரவுடியில் நீ கொலை பண்ணிட்டு உனக்கு என்ன கண்மா நான் வச்சு கொலை பண்ணிடுவேன் நான் பார்த்துக்கணும் சரியா அந்த பெஸ்ட் சரியா அதுக்கே சார் இப்படிலாம் பேசுங்க பயமாக இருக்கு சார் தம்பி கொஞ்சம் சைலண்டாக தம்பி கீழே சரி டக்குன்னு போ இப்போயே நீ போகிற ரயில்வே ஸ்டேஷனில் ஏறி போ இல்லைன்னா ஸ்லேட் அடிச்சு என்ன வேணால் சொல்லி ஏன் தெரியாது தண்ணி எல்லா கண்ணும் நான் தந்துட்டேன் எடுத்துக்க போ என்ஜாய் நான் கொலை மட்டும் வந்தது சரியோ பார்த்து வந்து என்ன இருக்கணும் என்ன இருக்கணும்னு சொல்லி லைட்டில் போனதான் இல்லை ட்ரெயின் டிக் 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 akan bohong private சைட்டில் போமா காப்ஸ் முன்னாடியே தான் ஒழுங்க டிக்கெட் எடுத்து போவாங்க டிக்கெட்டே எடுத்து போவோம் சும்மா ஜோக்கு நண்பர்களே ஜோக்கு டிக்கிலேயே என்ன டிக்க வச்சு பார்க்குறீங்க பார்த்து மிட்ட மிந்த போகலான்னு பார்த்தா நம்ம எல்லாம் தோணும் ஏன் நான் அடிச்சேன் ஃபுல் ஸ்பீடில் தேக்காப்பாய் விட்டது அங்கே போவோம் இன்னும் சிறிது நேரத்தில் இந்தியன் ஐயோ போட்டு நல்ல இன்னும் சிறிது நேரத்தில் இந்தியன் டெஸ்டாக போயிடுவோம் டக்குன்னு போகணுமே எப்படியாச்சும் தானே போகணும் கொஞ்சம் தெரியுது எப்படியோ நம்ம இருந்து இறங்கி நடந்துருக்கோம்
ஸ்டாண்டு ஊர் பேசி நியூஸ்மா சுற்றி பார்ப்போம். இன்னும் ஷார்ட்கட்டாக இருக்குது. ஆமாம் வந்துடுவேன் சீக்கிரமாக கிடச்சா சரி. யார் இது? நான் நினச்சேன் எங்கேயும் ஃபோனை பார்ப்பேன், ஃபோட்டோவில் போய் பார்ப்பேன். நான் நினச்சது நீங்களாக நினைக்கிறேன். நம்மளோட பேர் ரோஜியோன்னுட்டு அவனை தேடி அவன் ஸ்பை வந்துருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவனை டக்குன்னு அடிக்கணும், ஊதுக்கணும், அவனை எப்படியாச்சும் கொலை பண்ண. அது தம்பி சார் உங்களுக்கு ஏன் ஒரு விஷயம் சார்? அதுக்கு என்ன கதை இல்லை சார், நான் பெரிய ரவுடி இல்லையே கஷ்டப்பட. சரிப்பா என்னப்பா என்ன சொல்லியப்பா? அது ஒருத்தர் பல்காக இருக்கேன், ஒருத்தர் எப்படி ஸ்கெட்சு போவேன், ஒருத்தன் டே புரியுன்ட்டாக பார்க்க எல்லா விஷயம் தான் இருப்பேன். டே நான்டான்டா சொல்லி அவன் பொருளுண்டாண்டா. என்னடா என்னடா டே என்னடா பெரிய வேணாடா நீங்க? போலீஸ்னால் என்ன பெரிய வேணாம்? நான் எல்லாத்தையும் கொல்லுவேன். போலீஸ் அதான் இங்கே இவங்களை பற்றி எனக்கு தெரியும். நான் ஒருத்தன் தான் இருக்கேன். அரெஸ்ட் பண்ணுங்க போலீஸ், வாங்க அரெஸ்ட் பண்ணிப்பாங்க. என்னை சுற்று செயல் கூட்டிகிட்டு போயிருந்தேன். எடுப்பாரு ஓகே. அடுத்து செட்டு நாளைக்கு பிறகு ஜெயிலில் இருந்தார். அடுத்து மறுநாள் ஜெயில் அழைக்கப்பட்டார். கலைஞரின் அடுத்த பாடத்தோடு வெளியே கொலை வருமோ என்று பயந்து கம்மிங்கு பார்த்து வச்சு நான் தூக்கு வேண்டாம்.